உலகம் எதிர்பார்த்த இரு வல்லரசின் சந்திப்பு நடைபெற்று முடிந்தது. இந்த சந்திப்பில் யார் வெற்றி பெற்றார் என்றால் சந்தேகமே இல்லாமல் ரஷ்ய அதிபர் புதின் தான் என அமெரிக்காவே கூறிவிட்டது. புதினின் வெற்றியை மிகச் சாதாரணமாக எடை போடக்கூடாது. இந்தியாவும் சேர்ந்த வெற்றிதான் இது. அமெரிக்க அதிபரை கதறவிட்ட இரு பெரும் நாடுகளின் வெற்றியாகும். உக்ரைன் போரால் உலகம் முழுவதும் ரஷ்யாவுக்கு பொருளாதார தடை, சில நாடுகள் புதினுக்கு கைது வாரண்ட் எல்லாம் பிறப்பித்திருக்கின்றன. அவருக்கு தடை விதித்த நாடுகளில் அமெரிக்காவும் ஒன்று. இந்த அமெரிக்காவுக்கு அவர்கள் அழைப்பின் பேரில் சென்றிருக்கிறார். இது அமெரிக்காவிற்கு அவமானம். ஆனால் ட்ரம்புக்கு வேறு வழியே இல்லை. தலைகுனிந்தபடிதான் அவரை அழைத்திருக்கிறார். அதுவும் ரஷ்யாவுடன் எண்ணெய் வாங்கினால் தடை என இந்தியா பிரேசிலுக்கெல்லாம் வரி விதித்துவிட்டு ரஷ்யாவிடம் மண்டியிட்டிருக்கிறார் ட்ரம்ப். இந்த நிலையில் இரு வல்லரசுகளின் அதிபர்களின் உடை, நடை, பழக்க வழக்கமெல்லாம் உற்றுநோக்கி கவனித்தது உலக நாடுகள். ஏனென்றால் அவர்களின் சைகைகள்தான் அவர்களில் யார் பெரியவர் என்ற முடிவை தீர்மானிக்கும். இந்த விதத்தில் புதினின் சைகைகள் எல்லாம் ட்ரம்பை கதறவிட்டது. மேலும் வழக்கமாக எந்த பத்திரிகை சந்திப்பு என்றாலும் ட்ரம்ப் எகத்தாளமாக பேச்சை தொடங்குவார். இம்முறை புதின் தான் பேசினார். அவர் அதிகம் பேசவில்லை. உக்ரைன் போருக்கு மூல காரணம் எதுவோ அதை நிறுத்தினால் போர் நிற்கும். இதை ட்ரம்ப் புரிந்து கொண்டார் என்பதோடு சுருக்கமாக முடித்துக் கொண்டார். பின்னர் பத்திரிகையாளர்கள் கேட்ட குதர்க்கமான கேள்விகளுக்கு சைகைகள் மூலம் பதிலளித்தார். அந்த சைகை உங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல அவசியம் இல்லை என பொருள். பின் பத்திரிகையாளர்கள் ட்ரம்பை சூழ பத்திரிகையாளர்கள் முன்பு அடக்கி வாசித்தார் ட்ரம்ப். நக்கலாக பேசும் ட்ரம்ப் புதின் அருகில் இருப்பதால் அடக்கி வாசித்து பதிலளித்தார். அதோடு புதின் அடுத்து மாஸ்கோவில் சந்திப்போம் என சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார். கடந்த வியாழன் இந்தியா சுதந்திர தின கொண்டாட்டத்திற்கு தயாராகும் போது பாகிஸ்தானை புகழ்ந்துவிட்டு ரஷ்யாவுடன் பேச்சு தோல்வியடைந்தால் இந்தியாவுக்கு கூடுதல் வரி, ரஷ்யாவுக்கு பெரும் வரி என்றெல்லாம் மிரட்டிய ட்ரம்ப் தலைகுனிந்து நின்றார். சந்திப்பு முடிந்த பின் ஒரு நிருபர், சார் இந்தியா மேல் அடுத்த வரி எப்போது என கேட்டதற்கு காது கேட்காதது போல் சென்று விட்டார். இப்போதைக்கு முடிவு எதுவும் எட்டப்படவில்லை என கூறிவிட்டார். இந்தியா தனது தேச நலனும் ரஷ்யாவுடன் உள்ள நட்பை போற்றும் விதமாக ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கி வருகிறது. இதனால் பல்லாயிரம் கோடிகள் மிச்சமாகியுள்ளது. அவ்வாறு ரஷ்யாவிடம் வாங்கவில்லை என்றால் நம் நாட்டில் பெட்ரோல், டீசல் விலை 150 முதல் 200 ரூபாயை தொட்டிருக்கும். இதனைத் தொடர்ந்துதான் இந்திய பொருளுக்கு அதிக வரி என அமெரிக்கா பாய்ந்தது. இதனைத் தொடர்ந்து இந்தியா தன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலை ரஷ்யாவுக்கு அனுப்பியது. அதுவரை ட்ரம்பை சந்திக்க ஆர்வம் காட்டவில்லை. புதின் அஜித் தோவல் சந்திப்புக்கு பிறகு ட்ரம்பை அமெரிக்காவில் சந்திக்க ஒப்புக்கொண்டார். இப்போது ட்ரம்ப் அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறார். மேலும் ட்ரம்ப் புதினை சந்தித்த நிலையில் இந்தியாவிற்கு அதிக வரியை ஓசைப்படாமல் குறைத்துவிட காரணம், இந்தியாவினை பகைத்தால் அமெரிக்காவில் விலைவாசி அதிகரிக்குமே தவிர ரஷ்யா இறங்கி வராது என்பது தெரிந்துவிட்டது. இதுபோக இன்னும் பல முக்கிய எச்சரிக்கைகளை புதின் ட்ரம்புக்கு நேரடியாகவே கொடுத்திருக்கிறார். இனி இந்தியாவினை பகைக்க முடியாது, பகைத்தால் உக்ரைன் போரும் தன் நிலைமையும் மோசமாகும் என்பதை உணர்ந்த ட்ரம்ப் இனி இந்திய வரியினை குறைக்கும் முடிவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். ஆக இந்தியா மிக சாதுரியமாக ஆடாமல் ஜெயிச்சிட்டோமடா என சுதந்திர தினத்தை கொண்டாடி வருகிறது. நட்பு பணத்தை விட வலுவானது என்னும் ரஷ்ய பழமொழியினை மீண்டும் நிரூபித்திருக்கிறார் புதின். இந்தியாவினை விட்டுக் கொடுக்காமல் நின்றிருக்கிறார் புதின்.